நமஸ்தே, வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி. இப்போ நம்ம கிராமர் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கிராமர் சீரிஸில் வந்து பாடம் 9க்கானது கா கே கி. இதுக்கு வந்து மீனிங் பார்த்திங்கன்னா உடைய. கா கே கி உடை என்று பொருள். இது 9வது பாடத்தில் இருக்குது. உடை என்ற சொல்லிற்கு அடுத்து வரும் பாலின சொல் மாற்ற வேண்டும். ஒருமையாக இருந்தால் கா, ஆண்பால் பன்மையாக இருந்தால் கே. குறிப்பு: ஆண்பால் மரியாதைக்கும் பயன்படுத்த வேண்டும். அதாவது ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, கே தான் பயன்படுத்தணும். பெண்பால் ரொம்ப ஈஸி. குறிப்பு: பெண்பால் மரியாதைக்கும் பயன்படுத்த வேண்டும். கீ சிங்கிளாக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, கீ லேடிஸ்க்கு மட்டும் எப்பவுமே ஈஸி. இந்த ப்ளூரல் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணம்: ராம் கா குத்தா ஹை, ராமுடைய நாய். ராம் கே தோ பேட்டே ஹை, ராமனுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ராஜு கி கலம் ஹை, ராஜு உடைய பேனாம். இது ராஜு கி கலம்னா பேனா வந்து பாலினம் கிடையாது. ஓகேங்களா? சரளா கி கிதாபே ஹை, சரளாவுடைய புத்தகம். இப்போ அந்த பாடம் 9ஓட மீனிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. இது கான்றது உடைய தான் இது மீனிங், வேறு ஒன்றுமே கிடையாது.